Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான காரசாரமான தக்காளி கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 5-6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணி தண்ணி சேர்த்தாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் தட்டு போட்டு மூடிக்கோங்க. கொதிலாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 7 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் தட்டை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கடைசியாக 1 குழிக்கரண்டி இட்லி மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி பிடிக்காமல் கலந்து விட்டு கடைசியாக 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.